நிறைய பேர் ஏன் பரலோகத்துக்காக வாஞ்சிக்கிறது இல்லை, பரலோக வாழ்க்கைக்காக காத்திருக்கிறது இல்லை, பரலோக வாழ்க்கைக்காக உங்களுக்கு ஏக்கம் ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால், பரலோகம் எப்படியப்பட்டது என்ற புரிதல் அவங்களுக்கு கிடையாது. யாரெல்லாம் அந்த பரலோக பேரின்பத்தை புரிஞ்சுக்கலையோ, பரலோகத்தில் ஆண்டவர் நமக்கு என்னென்னலாம் வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாருன்றது புரியலையோ, அவங்கெல்லாம் மரணத்தை நினச்சி பயப்படுவாங்க. உங்களுக்கு மரண பயம் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, பின்னாடி என்ன வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியல. ஒரு சில பேர் சொல்கிறாங்க நரகம்னு ஒன்று இல்லை, அதெல்லாம் சும்மா ஓமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு, படைப்பின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் அணையாத நெருப்புக்குள். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாது. அதுக்கு தேவையான தயாரிப்பை நீங்கள் இந்த நாட்களில் செய்ய வேண்டும். நான் அருளாலயத்துக்கு வந்துட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு தொலைபேசியில் ஒரு சகோதரி பேசினாங்க. கடந்த வாரங்களில் இந்த அயல்மொழியை பற்றி, அந்நிய பாஷைகளின் வரங்களை பற்றி நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஆமாம். அப்போ அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நான் இப்போ ரெகுலராக அந்நிய பாஷையிலையும் அயல்மொழியிலையும் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன், தனிப்பட்ட முறையில் நிறைய ஜெபிக்கிறேன். ஆனால் இந்த ஜெபிக்கும் பொழுது சின்ன வயசில் மனப்பாடம் பண்ண சினிமா பாட்டு, இச்சை நிறைந்த சினிமா பாடலுடைய வார்த்தைகள் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஜெபிக்க எனக்குள்ளே இருக்கிற பாவ சிந்தனைகள், நான் முற்காலத்தில் பண்ண ஒரு சில காரியங்கள்லாம் எனக்கு. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது, அபிஷேகம் நிறைந்து ஜெபம் பண்ணும் போது பழைய பாவங்களும் ஆண்டவருக்கு உகாத காரியங்களும் நினைவுக்கு வருவது உண்டு. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வருது? வெரி குட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 10. ஓகே, வெரி குட். என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்களாம் நல்லா ஜெபம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த அந்நிய பாஷை அப்படின்றது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர செய்கிறது. இப்போ உங்களுக்கு தெரியும், கான்ஷியன்ஸ்னு ஒன்று, சப்கான்ஷியஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்மளுடைய நினைவில் இருக்கிற காரியங்களை கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப்கான்ஷியஸ்ன்றது என்னது? நம்மளுடைய மனசின் ஆழத்தில் புதஞ்சு கிடக்கும். அது நேரடியாக வெளிப்படாது. அது எப்படி தெரியுமா? மறைமுகமாக தூக்கத்தில் காட்சிகள் வழியாக, கனவுகள் வழியாக தான் அது என்ன ஆகும், வெளியே வரும். இல்லாட்டி ஒரு சில பேர் இந்த ஸ்லிப் ஆஃப் டங் அப்படின்லாம் பேசுவாங்க இல்லையா, அந்த ஸ்லிப் ஆஃப் டங் மூலமாக அது வெளியில் வரும். சரிதானா? அது உள்ளே இருக்குதுன்னு யாருக்கும். அதனால தான் இந்த உள்மனக்காய ஆற்றுதல் தியானங்கள் நடக்கும் பொழுது, ஆள் நிலையில் இந்த இன்னர் ஹீலிங் பண்ணும் பொழுது சப்கான்ஷியஸில் இருக்கிறதுல என்ன ஆகும், வெளியில் வரும். அப்போது இந்த அயல்மொழியில் துதிக்கும் போதும் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உள்ள புதஞ்சு கிடக்கிற காரியங்கள்லாம் முதல்ல அப்படி சர்ஃபேஸ்க்கு வரும். நிறைய பேர் ஏன் தொடக்கத்தில் அந்நிய பாஷையும் பரவச பேச்சும் ஜெபம் பண்ணிட்டு ஏன் நிறுத்திடுறாங்கன்னா, இவங்க ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இது என்ன வரும், இந்த தீட்டான சிந்தனைகள், அசிங்கமான சிந்தனைகள்லாம் வரும். வந்தோடனே அவங்க என்ன, ஐயோ ஜெபம் பண்ணுறதுனால தானே இது வருது, இப்போ என்ன பண்ணுறது, நிறுத்திடுறாங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் நல்ல வளர்ச்சியில் இருந்தவங்க, இது ஒவ்வொரு தடவையும் அந்நிய பாஷையை துதிக்க ஜெபம் பண்ணும்போது உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளில வந்தோன்னு என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே பாஷை பேசுகிறத. என்ன ஆச்சு தெரியுமா? அவங்களுக்குள்ளே கடந்த பாவங்கள் உள்ளே கடந்து போச்சு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சப்கான்ஷியஸில் இருக்கிறது உங்களை விட்டு வெளியில் வரணுன்னா ஃபஸ்ட்டு சப்கான்ஷியஸில் இருக்கிறது கான்ஷியஸ்க்கு வரணும். கான்ஷியஸுக்கு வந்தால் தான் அது உங்களை விட்டு வெளியில் போக முடியும். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜெபங்களில் ஈடுபடும் பொழுது, அந்நிய பாஷையில் அயல்மொழியில் துதிக்கும் பொழுது உள்ளே கிடக்கிற எல்லா குப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தாவை என்ன பண்ணுவார், முதல்ல நம்ம நினைவுக்கு கொண்டு வருவார். நீங்கள் தொடர்ந்து அதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் இருந்ததை எடுத்து போடுவார். சரிதானா? அதனால் என்ன பதர், ஜெபம் பண்ணும் போதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் நினைவுக்கு வருதே, ஜெபம் பண்ணும் போது தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத பாட்டெல்லாம் ஞாபகம் வருது, ஜெபம் பண்ணுறது நிறுத்தினுமா யோசிக்காதீங்க. அதுதான் ஆரோக்கியமானது. அப்படி வருதுன்னா
ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உள்ளே கிடக்கிற குப்பையெல்லாம், இது எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் வீட்டில் க்ளீன் பண்ணுவீங்கல்ல, சாதாரணமாக மேலோட்டமாக பெருக்கிட்டு போயிடுவீங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் முக்கியமான பண்டிகை நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் இழுத்து மூளை முடுக்கில் இருக்கிற அழுக்கெல்லாம் எழுப்போம். சரியா? அப்போ என்ன ஆகும்? நடுவீடு எப்படி இருக்கும்? ஊர்பட்ட குப்பை எங்கே கிடக்கும்? நடு வீட்டில் கிடக்கும். ஐயோ, நடுவீடு இப்படி குப்பை ஆகிடுதே அப்படின்னு சொல்லி மூளை முடுக்கில் இருக்கிற குப்பை எடுக்காமல் விட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அந்த மூளையிலையும் முடுக்கில் இருக்க குப்பையாகவே தான் நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு இருப்பீங்க? நடு வீட்டை மட்டும் தான் கூட்டிகிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போய் க்ளீன் பண்ணும் பொழுது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு நடு வீட்டில் குப்பையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை ஒரு தடவை அள்ளி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா வீடு முழுசும். அதான் பரிசுத்த ஆவி உங்களை சுத்திகரிக்க அனுமதியுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுங்க. இந்த தடவை இப்போ நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும், ரோமில் பெரிய சினடு நடந்துச்சு. ஆயர்களுடைய பேரவை நடந்துச்சு. நம்மளுடைய பேராயரும் அதில் போய் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த சினடினுடைய முடிவில் அதனுடைய தலைமை அந்த டாக்குமெண்ட் ஒன்று வெளியிடுவாங்க. இந்த சினடில் இதில் தான் பேசணும் அப்படின்ட்டு. அந்த டாக்குமெண்ட்டை வெளியிடுற கர்தினால் வந்து சொல்கிறாரு, இந்த சினடில் நாங்கள் பெரிய மாற்றங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. மாற்றங்களை கொண்டு வருவதற்காக இந்த பேரவை நடக்கலை. நாங்கள்லாம் ரொம்ப பயந்தோம், திருச்சபையில் பெரிய மாற்றங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, மாற்றங்கள் உடனடியாக வராது, ஆனால் காலம் போக போக மாற்றங்கள் வரும். ஏன் மாற்றங்கள் வரும்னு அவர் சொல்கிறாரு, தூயாவியானவர் திருச்சபையை மாற்றணும்னா முதல்ல யாரை மாற்றணும்? யாரை மாற்றணும்? என்னை மாற்றணும். அப்போ என்னை மாற்றணும்னா பரிசுத்தாவிக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? கொஞ்சம் நேரம் வேணும். என்ன சொன்னோன்னு கேட்குற ஆள் இல்லை. நம்ம பல தடவை கேட்டதான் அடிக்க தான் என்னது அம்மி. அப்படி தான் நம்ம அம்மி கூட நகர்ந்துடும். சில ஆளுங்க நம்ம ஆளுங்க நகர்றதே. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏன் திருச்சபையில் மாற்றம் உடனே வராதுன்னா, திருச்சபையில் மாற்றத்தை பரிசுத்தாவி தான் கொண்டு வரணும். அந்த பரிசுத்தாவி யாரை முதல்ல மாற்றணும்? நம்ம ஒவ்வொருத்தரையும் மாற்றணும். நம்ம ஒவ்வொருத்தரும் மாறினாதான் அகில உலக திருச்சபை மாறும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பரிசுத்தாவி உங்களை மாற்ற நினைக்கும் போது, உங்களுக்கு புது வாழ்க்கை கொடுக்க நினைக்கும் பொழுது, தயவு செய்து பரிசுத்தாவிக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. தயவு செய்து உங்களுடைய ஜப நேரத்தை எது கூடயும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஜபத்துக்கு ஒப்பு கொடுங்க. சரியா? இந்த கேள்வி இந்த சகோதரி கேட்டதுனால தான் எனக்கு புரிஞ்சுது. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், அவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குதுன்னு சொல்கிறேங்கன்றதுனால சொல்லிக் கொடுக்குறேன். நம்முடைய டாப்பிக்லேருந்து, இன்றைக்கி பேசுகிற டாப்பிக்லேருந்து கொஞ்சம் வெளில போனாலும் தேவையானது தானே? ஆமாம். அதனால் தயவுசெய்து ஆண்டவர் கொடுத்த பரவச மொழிகளில் தொடர்ந்து ஜெபிங்க. இன்னும் கூட ஒரு சில பேர் நம்பாமல் இருக்கிறீங்க. டவுட் இருந்தால் கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் விளக்கம் கொடுப்பார். எனக்கு எல்லா பதிலும் தெரியாது. எல்லா கேள்விகளுக்கு பதில் தெரிகிறதுக்கு நம்ம என்ன ஞானியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ ஆண்டவர் கொஞ்சம் கற்றுக் கொடுத்துருக்குறாரு, அதை வச்சு பேசுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்குறாரு. எல்லா கேள்விகளுக்கும் எனக்கு பதில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு பதில் உண்டு. அவர் கொடுப்பார். கேள்விகள் இருந்தால் கேளுங்க. கேள்வி கேட்க பயப்படாதீங்க. ஓகே, இப்போ நம்ம 3வது கேள்விக்கு போகிறோம். 209, 207, 208 வாசிச்சிட்டோம். இப்போ 209க்கு போகிறோம். விண்ணகம் என்றால் என்ன? விண்ணகம் என்றால் என்ன? என்னது விண்ணகம் என்றால் என்ன? பரலோகம், ஆண்டவர் இருக்கும் வீடு, ஆண்டவர் நமக்காக கட்டி வைத்திருக்கிற வீடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக ஆண்டவர் ஒரு வீடை கட்டி வைத்திருக்கிறான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் செத்தா மோட்சத்துக்கு போவேன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு விசுவாசமே இல்லையாப்பா. சரி, முடியும் போதாவது விசுவாசம் வருதான்னு பார்ப்போம். ஹல்லேலூயா. ஓகே, பரலோகம் என்றால் என்ன சொல்லுங்க? விண்ணகம் என்பது ஒப்புயர்வற்ற நிலையான பேரின்பம் ஆகும். ஒப்புயரற்ற, எதுக்கும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு நிலையான. நிலையான என்ன? அதுல மாற்றமே கிடையாது. அது நிலையானது.
மாற்றம் இல்லாத, எதுக்கும் ஒப்பிட முடியாத, அளவுகளால் அளவிட முடியாத அளவுக்கு பேரின்பம் ஒன்று இருக்குமே ஆனால் அதற்கு பேர் தான் என்னது? விண்ணகம். பழைய தமிழ்ல பரலோகம், இல்லாட்டி மோட்சம், எல்லாம் ஒன்று தான். விண்ணகம் சொன்னாலும் பரலோகம் சொன்னாலும் மோட்சம் சொன்னாலும் ஒன்று தான். ஏன் அங்கே அளவிட முடியாத நன்மைகள் இருக்குது? ஏன் அங்கே அளவிட முடியாத சந்தோஷம் இருக்குது? ஏன் அங்கே எதுக்கும் ஒப்பிட முடியாத ஆறுதலும் சந்தோஷமும் இருக்குதுன்னா வாசிங்க. இறை அருளில் இறப்போர் தூய்மை பெற தேவையற்றோர். இயேசு, மரியா, வானதூதர்கள், புனிதர்கள் ஆகியோருடன் அவர்கள் ஒன்று சேர்க்கப்படுகின்றனர். யாரோடு ஒன்று சேர்க்கப்படுகிறோம்? இயேசு, மாதா, வானதூதர்கள், புனிதர்கள் எல்லாரோடும் நம்ம இருக்கிறதுனால அந்த சந்தோஷத்தை போல இந்த உலகத்தில் வேற சந்தோஷம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும், மகிமை எல்லாவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும், மகிமை எல்லாவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீடு சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீடு சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும், மகிமை எல்லாவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும், மகிமை எல்லாவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சேர்ந்து பாடலாமா? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமை எல்லாவரோடு நான் வாழ்ந்தால் போதும். மீண்டும் ஒரு முறை. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமை எல்லாவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீடு சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமை எல்லாவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமை எல்லாவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்கும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு பாடுங்க. அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமை எல்லாவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சேர்ந்து இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமான என் சகோதர சகோதரிகளை, ஏன் மோட்சம் அவ்வளோ சந்தோஷமானது, ஏன் பரலோகம் அவ்வளோ சந்தோஷமானதுன்னு சொன்னால், முதலாவது என் ஆண்டவர் இயேசுவோடு நான் இணைந்திருக்கிற பாக்கியத்தை அங்கே பெற்றுக்கொள்கிறேன். இந்த பூமியில் மாதா 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 மாதான்னு சொல்லி இவ்வளோ மாதா மேலே பாசமாக இருக்கிறோமே, அந்த தேவ மாதாவோடு நான் ஒன்றிணைந்திருக்கிறேன். ஒவ்வொரு புனிதரையும் நினச்சி இவ்வளோ கொண்டாடி திருவிழாக்களை எடுத்து நவீனாக்களை எடுத்து நம்ம மகிழ்கிறோமே, அந்த புனிதர்களோடு இணைந்து நம்ம ஆண்டவரோடு நிற்க போகிறோம். அந்த கிருபை அங்கே கிடைக்கிறதுனால பைபிள் சொல்லுகிறது அது நிலையான சந்தோஷம். ஹல்லேலூயா.
எந்த உலக சந்தோஷத்துக்கும் ஒப்பிட முடியாத ஒப்பற்ற சந்தோஷம், அது ஒப்பற்ற இன்பம், அது ஒப்பற்ற ஆனந்தம், அது ஒப்பற்ற மகிழ்ச்சி. நீங்கள் யோசிக்க முடியாத அளவுக்கு, விவரிக்க முடியாத அளவுக்கு அது பேரின்பம். ஹல்லேலூயா. பவுலடிகளார் வானத்தை பரலோகத்தை பார்த்துட்டு வந்துட்டு சொல்வார், என்னால் வார்த்தைகளால் அதை விவரிக்க முடியலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட இடத்துல தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், என் தகப்பனுடைய இல்லத்தில் பல அறைகள் உண்டு, நான் உங்களுக்கென்று ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து உங்களை வந்து என்னிடம் அழைத்து கொள்வேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் மோட்சத்துக்கு போவீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், வசனம் தெளிவாக சொல்லுதுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உனக்குன்னு ஒரு இடத்தை ஏற்பாடு செஞ்சுட்டு நான் வந்து கூட்டிகிட்டு போவேன். நீ எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன். நம்முடைய பாவங்கள் செங்குருதியை போல இருந்தாலும் அதை பனி வெண்மையை போல் நான் மாற்றுவேன் என்று சொன்னவர். கிழக்கிலிருந்து மேற்கு எவ்வளவு தூரமாக இருக்கிறதோ அவ்வளவு தூரம் உன்னை விட்டு உன் பாகத்தை அகற்றுவேன் என்று சொன்னவர். உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் உன் முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டு விடுவேன், கடலின் பாதாளத்துக்கு நான் தள்ளி விடுவேன் என்று சொன்னவர். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவீங்களா? ஓ, நம்மை நேசிக்கிற கடவுள் இருக்கிறார், நம்மை கைவிடாத தெய்வம் இருக்கிறார். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை அரவணைக்கிற தெய்வம் நமக்கு இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் உங்களை மோட்சத்துக்கு அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த லைன் வாசிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 12. காண்கின்ற விண்ணக திருச்சபையை உருவாக்குகிறார்கள், அவர்கள் தூய்மை மிகு மூவொரு இறைவனோடு அன்பு உறவில் வாழ்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். என்னன்னா வசனம் சொல்லுது, அங்க இயேசுவை நம்மளால முகமுகமா பார்க்க முடியும். இன்னைக்கு ஒரு ஃபோட்டோவில் பார்த்து இயேசு இப்படி இருப்பாருன்னு சொல்கிறோம். நல்லா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு சுருவத்தில் ஜீசஸ் மூஞ்சி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆமாம் தானே? இங்கே இருக்கிற இயேசுக்கு இங்கே இருக்கிற இயேசுக்கு சம்மந்தமே இல்லை. இங்கே ஒருத்தர் இருக்கிறார், அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி தானே? ஆனாலும் இதுவும் இயேசு, அதுவும் இயேசு, இதுவும் இயேசுன்னு ஏற்றுக்கிறோம். ஏன் ஏற்றுக்கிறோம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த முகத்தில் இருக்கிற சாயல் இல்லை. அந்த முகத்தை பார்க்கும் பொழுது, அந்த சுருவத்தை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வெளிப்பாடினாலே இது இயேசு என்று அறிந்து கொள்கிறோம். பரலோக அனுபவம் பெற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நீ யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருமாறுறாரு. எங்கே? தாபோர் மலையில் உருமாறுறாரு. அப்போ யார் இருக்கிறா கூட? சீடர்கள் இருக்கிறாங்க. சீடர்கள் என்ன பார்க்குறாங்க? மோசையும் எலியாவும் வந்து இயேசுவோட, மோசையும் எலியாவையும் இவங்க பார்த்துருக்காங்களா? அப்புறம் எப்படி தெரியும்? யோசிக்கிறீங்களா? இல்லை, இந்த கேள்வி யோசிக்க முடியுது அவங்களால? அவங்க மொதல் தடவை மோய்சனை பார்க்குறாங்க, மொதல் தடவை யாரை பார்க்குறாங்க? எலியாவை பார்க்குறாங்க. ஆனால் பார்த்த உடனே இது மோய்சன்னு கண்டுபிடிக்கிறாங்க, இது எலியான்னு கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? யார் சொல்லி கொடுக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்ணுறாரு? அதை அவங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. நான் சொல்றது புரியுதா? அந்த வெளிப்பாடு இருக்கிறதுனால அவர்கள் யாருன்னு அவங்களுக்கு. அதே மாதிரி தான் நீங்கள் இந்த சுருவங்களை பார்க்கும் பொழுது இது இயேசுனுடைய முகத்தின் சாயலாக இருக்குதுன்னு பரிசுத்த ஆவி நமக்கு வெளிப்படுத்துறதுனால தான் இது இயேசு நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுது. ஒரு சில மூஞ்சியை பார்த்தா இயேசுன்னு ஏற்றுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன்? அந்த உணர்த்துதல் நமக்கு கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மாதா சுரூபமும் வேறு மாதிரி தான் இருக்கும், எல்லா இயேசுடைய சுரூபமும் வேறு மாதிரி தான் இருக்கும். ஏங்க, அந்தோனியார் 10 அந்தோனியார் சுரூபம் வச்சுருந்தீங்கன்னா அத்தனை அந்தோனியாரும்
வித்தியாசமாக தான் இருப்பாங்க. நமக்கு தேவை அந்த முகச்சாடை இருக்குதா, அந்த முகசாயல் இருக்குதான்னு இல்லை. எது முக்கியம்? தூயாவியான் நமக்கு வெளிப்படுத்துகிற வெளிப்பாடு தான் முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய பேர் இந்த வெளிப்பாடு புரிய மாட்டேங்குது. இந்த வெளிப்பாடினுடைய ரகசியம் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. பரலோகத்தில் என்ன நடக்குதான்? இயேசுவோடு இருக்கிற பாக்கியம் கிடைக்குது, தூதர்களோடு இருக்கிற பாக்கியம் கிடைக்குது, புனிதர்களோடு இருக்கிற பாக்கியம் கிடைக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக மூவொரு இறைவனை அவரோடு இணைந்திருக்கிற பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரோடு இணைந்திருக்கிற வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ பரலோகம்னா என்ன? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பரலோகம் எப்படி இருக்குன்னா, பொன் வீதிகள் இருக்கும், ஜீவ நதி அங்கே ஓடும், வாழ்வு தருகிற மரம் அங்கே இருக்கும். அதனுடைய ஒளி எங்கேருந்து வரும்னா சூரியன் கிட்டேருந்து வராது. ஏன்னா பரலோகத்தில் சூரியன் இல்லை. அப்போ அந்த பரலோகம் எப்படி ஒளிமயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பைபிளில் போட்டிருக்குது, ஆட்டுக்குட்டியானவரனுடைய ஒளி அந்த பரலோகம் முழுவதும். அது இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் எந்த அளவுக்கு எங்களால் மனுஷன் புரிஞ்சுக்கிற மாதிரி எழுத முடியுமோ அந்த அளவுக்கு தான் எழுதியிருக்கிறோம். உண்மையிலேயே சொன்னால் அங்கே நாங்கள் பார்த்தது எங்களால் வார்த்தையில் விவரிக்கவே. அப்பேற்பட்ட பேரின்பம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுதான் பரலோகம். நிறைய பேர் ஏன் பரலோகத்துக்காக வாஞ்சிக்கிறது இல்லை, பரலோக வாழ்க்கைக்காக காத்திருக்கிறது இல்லை, பரலோக வாழ்க்கைக்காக உங்களுக்கு ஏக்கம் ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால், பரலோகம் எப்படியப்பட்டது என்ற புரிதல் அவங்களுக்கு கிடையாது. என்ன சுகம், ஆகா என்ன சுகம், என்ற ரட்சகரின் சமூகம், பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்தான் என்ன சுகம். ஜீவநதியில் குடித்து மகிழலாம், ஜீவநதியில் குளித்து மகிழலாம், ஜீவமரத்தினின் கனியை புசிக்கலாம், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், தூதர்களோடு இன்னிசை செய்யலாம், தூதர்களோடு இன்னிசை செய்யலாம், பொன்னகர் வீதியில் இன்ப ஓளாவலாம், பொன்னகர் வீதியில் இன்ப ஓளாவலாம். என்ன சுகம், ஆகா என்ன சுகம், என்ற ரட்சகரின் சமூகம், பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம். ஆமாம் சகோதர சகோதரிகளே, அது உன்னதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொல்கிறேன், நீங்கள் உயிர் வாழும் பொழுதே ஆண்டவர் கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அதை நாங்கள் பார்க்கணும், ஆவிக்குரிய கண்களை எனக்கு திறந்தருளும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, அதை போய் பார்த்துட்டு வந்ததுனால தான், எப்படி அதை போய் பார்த்துட்டு வந்ததுனால தான் பவுலடிகளார் சொல்கிறாரு, என்னால் அங்கேயும் இருக்க முடியும் இங்கேயும் இருக்க முடியும், ஆனால் அங்கே இருக்கிறதையே நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஏதோ அங்கே போனால் உங்களுக்கு பிரயோஜனப்பட முடியாதே, நீங்களாம் நல்லா இருக்கணுமே, உங்களுக்கு 4 விஷயத்தை கற்றுக் கொடுக்கணுமேன்றதுக்காக தான் இன்னும் இந்த பூமியில் இருக்கிறேனே தவிர என்னை விட்டால் இன்றைக்கே ஓடிடுவேன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அந்த பரலோக பேரின்பத்தை புரிஞ்சுக்கலையோ, பரலோகத்தில் ஆண்டவர் நமக்கு என்னென்னலாம் வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாருன்றது புரியலையோ, அவங்கெல்லாம் மரணத்தை நினச்சி பயப்படுவாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு மரண பயம் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, பின்னாடி என்ன வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியலை. கண்கள் 2 கிடக்கும் வரை நமக்கு என்ன இருக்கும்,
பயம் இருக்கும். எப்பொழுது ஒருவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுதோ அவனுடைய வாழ்க்கையிலிருந்து பயங்கள் எல்லாம், ஏன்னா ஆவிக்குரிய கண்கள் திறந்துருச்சுன்னா நம்மை சுற்றி ஆண்டவர் நெருப்பு குதிரைகளையும் நெருப்பு ரதங்களையும் வைத்திருக்கிறார் என்பதை நம் கண்கள் காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 210 வாசிங்க. தூய்மை பெறும் நிலை என்றால் என்ன? அடுத்தது பரலோகம்னா என்ன பார்த்துட்டோம் இல்லையா? தூய்மை பெறும் நிலை, இதுக்கு பழைய தமிழ்ல உத்தரிக்கும் ஸ்தலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி? உத்தரிக்கிற ஸ்தலம். உத்தரிக்கிறது கொஞ்சம் பழைய தமிழ் வார்த்தை, அதனால புது தமிழ் வார்த்தை தூய்மை பெறும் நிலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த தூய்மை பெறும் நிலை, அதாவது உத்தரிக்கிற ஸ்தலம் என்றால் என்ன? வாசிங்க. தூய்மை பெறும் நிலை என்பது கடவுளோடு நட்புறவில் இருந்து நிலை வாழ்வு உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் விண்ணக பேரின்பத்தை அடைவதற்கு முன் தங்கள் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும் நிலை ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பாயிண்டாக சொல்கிறேன். முதலாவது, உத்தரிக்கிற நிலைக்கு, அதாவது தூய்மைப்படுத்தும் நிலைக்கு யார் போவாங்கன்னா, நியாய தீர்ப்பில் யாருக்கெல்லாம் பரலோக தீர்ப்பிடப்படுகிறதோ அவர்கள் மட்டும்தான் உத்தரிக்கும் நிலைக்குள்ளே போக. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, மேலே பரலோகம் இருக்குது, கீழே நரகம் இருக்குது, நடுவில் உத்தரிக்கிற ஸ்தலம் டான்ஸ் ஆடின்னு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. எனக்குலாம் ஞாபகம் இருக்குது, ஒரு அம்மா மிக்கேல் அத்தி தூத்தர்ல தெரியும்ல, மிக்கேல் அத்தி தூத்தர்கிட்ட ஜெபம் பண்ண இருக்கும்போது மிக்கேல் ஐயா காலை தொட்டு கும்பிட்டுட்டு அடுத்து யார் காலை தொடுத்து அது என்ன பண்ணிச்சு தெரியுமா? கீழே இருக்க பிசாசையும் தொட்டு கும்பிட்டுச்சு. என்ன அப்படின்னு கேட்டால், மேலே போனால் அவர் பார்த்துக்குவார், கீழே போனால் இவர் பார்த்துக்குவாருந்துச்சு. நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆற்றுல ஒரு கால். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, 2 இடம்தான் தீர்ப்பில், 2 இடம்தான். என்ன இடம்? விண்ணகம், நரகம். விண்ணகத்துக்கு தீர்ப்பு பெறுகிறவர்கள் மட்டும்தான் தூய்மைப்படுத்தப்படும் நிலைக்குள் செல்ல முடியும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த உத்தரிக்கிற நிலையில், அதாவது தூய்மை பெறும் நிலையில் இருக்கிற ஆன்மாக்களை கூட புனித ஆன்மாக்கள்னு சொல்கிறோம். The souls in purgatory are called the holy souls. Holy souls, அவங்கெல்லாம் புனித ஆன்மாக்கள். புனித ஆன்மாக்கள். ஏன் புனித ஆன்மாக்கள்? ஏன்னா நியாய தீர்ப்பு நாட்களில் அவர்கள் நரகத்தை தப்பித்து விட்டார்கள். புரியுதா? அப்போ இவங்களுக்கு தீர்ப்பு எங்கே கிடைக்குது? பரலோகத்துக்கு போகணும் தான் தீர்ப்பு கிடைக்குது. ஆனால் முழுமையான பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை ஒருவராலும் பார்க்க முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருக்கிறது போல, அப்ப அறகுறை பரிசுத்தம் இருக்கும்போது போய் பார்க்க முடியுமா ஆண்டவரை? முடியாது, முடியாது. அதான் நான் கேட்பேன், திருப்பி கேட்குறேன் அந்த கேள்வியை. பேதுரு, அப்போஸ்தலரான பேதுரு கிட்ட அவரோடு சேர்ந்து ஒரு வாரம் இருக்க முடியுமா உங்களால்? பேதுரு வீட்டில் ஒரு வாரம் இருக்க முடியுமா உங்களால்? முடியுமா? முடியாதா? முடியும், முடியும், முடியாது. ஏதோ ஒரு பக்கம் இல்லைங்க, முடியும். பொய் சொன்ன என்ன ஆகும் தெரியுமா? பேதுருக்கிட்ட பொய் சொன்ன என்ன ஆகும்? என்ன ஆகும்? யார் செத்தது? யார் யார் செத்தது? அனனியா, சபேரா. என்ன ஆனாங்க? என்ன பண்ணாங்க? பொய், ஒரே ஒரு பொய். நம்ம வீடெலாம் அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளுக்கு எத்தனை சாவு விழும்? செத்து செத்து விளையாடலாங்க. அதை தான் பொய் பொய் பொய், அவ்வளோ பொய். அப்படி தானே? அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பேதுரு, அவர் ஒரு அப்போஸ்தலர், அவர் ஒரு திருத்தூதர், அவரு கூடவே என்ன பண்ண முடியாதான்? பொய் சொல்கிறவன் உயிர் வாழ முடியாது. இப்போ சொல்லுங்க, பேதுரு வீட்டில் விட்டா இருந்துருவீங்களா? வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிடும். ஒரு பொய் சொன்னால்
சவப்பெட்டி ரெடி பண்ணிடுவாங்க. புருஷனை அடக்கம் பண்ணி வர்றதுக்குள்ளே பொண்டாட்டி என்னானா ரெடி ஆயிட்டா ஆத்துக்கார பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஆகிடும். பேதுரு கூட இருக்கிறதுக்கே இவ்வளோ பரிசுத்தம் தேவைப்படுதுன்னா பரலோகத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ பரிசுத்தம் தேவைப்படும் யோசித்துக்கோங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஏன் ஆண்டவர் பரலோகத்துக்கு விடாமல் உத்தரிக்கிற நிலையில் கொஞ்ச நாள் வச்சுருக்கிறாருன்னா ட்ரைனிங்காக தான் வச்சுருக்கிறார். அப்போ உத்தரிக்கிற ஸ்தலத்தில் என்ன நடக்குது? பரிசுத்தப்படுத்துகிறார். அதுவும் என்ன, நெருப்பில் இப்போ தான் ஒரு சிஸ்டர், கார்மேல் சிஸ்டர், அவங்க பேர் ரோசி. ஆண்டவர் வந்து அவங்களுக்கு இந்த நரக காடுன்னு சொல்கிறது உத்தரிக்கிற நிலையெல்லாம் காட்டியிருக்கிறார். அப்போ சிஸ்டர் சொல்கிறாங்க, நான் பார்த்தேன், மக்கள் எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன் நெருப்பில். அதாவது எந்தெந்த உடல் பாகம் அவங்களுக்கு வந்து பாவம் செஞ்சுதோ அந்தந்த பாகங்கள்லாம் நெருப்பில் வேகிறத பார்த்தேன். கை பாவம் செஞ்சால் கை வேகிறத பார்த்தேன். அவங்க சொல்கிறாங்க, அதிகமான மக்களுக்கு எது வெந்துட்டு இருந்துச்சுன்னா நாக்கு தான் வெந்துட்டு இருந்ததுன்றது தான். நாக்கு தகன்னு எரியுது, அவங்க கொடூரத்தில் கத்துறாங்க. நான் அதை என் கண்ணால் பார்த்தேன். எதுக்கு? சுத்திகரிக்கணும், பரிசுத்தமாகணும். பைபிளில் போட்டிருக்கு, தீயினால் தூய்மையாக்கப்பட்ட பின் அவர்கள் எங்கே போவாங்க? பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படுவாங்க. ஆனால் தீயில புடமிடுவது போல் புடமிடாமல் அவர்கள் விண்ணகத்துக்குள் நுழைய வெச்ச செய்வாங்க. உத்தரிக்கல சார், நான் சொல்கிறேன், திருத்த வேண்டியது எங்கே திருத்திக்கணும்? இங்கேயே திருத்திக்கணும். அப்போ அங்கே போய் அவஸ்தைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒழுங்காக திருத்திக்கிட்டிங்கன்னா ஆண்டவர் நீங்கள் சாவும் போது உங்கள் சாமியாரை கூட்டிகிட்டு வருவார். கடைசியில் கொடுக்க வேண்டிய அருள் அடையாளம்லாம் கொடுத்து நேராக மோட்சத்துக்கு டிக்கெட் போட்டு கொடுப்பாரு. இல்லாட்டி நான் பொறுப்பில்லை. அதுக்கப்புறமேலு சாமியார் என்ன திட்டாதீங்க, அப்பமே நீ சொல்லியிருந்தா சொல்லிட்டேன், இப்போமே கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் இது உண்டு, எல்லாருக்கும் இது ஈக்குவல் தான். சரிதானா? இதில் வான தூதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்களாம், பரலோகத்துக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா டெஸ்ட் பண்ணுவாங்களாம், செக் பண்ணுவாங்க. என்னது? பரலோகத்துக்கு நீ ரெடி ஆகிட்டியா, அந்த பரலோகத்தில் நிற்கிற அளவுக்கு உனக்கு கெப்பாசிட்டி. ஏன்னா அந்த ஒளியை தாங்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? ஒரு கெப்பாசிட்டி வேணும். நிறைய பேர் கேட்குறாங்க, ஆண்டவரே, நிறைய பேருக்கு காட்சிகள் இருக்குது, தரிசனங்கள் பார்க்குற வரங்கள் இருக்குது. அவங்களும் வந்து ஆண்டவரே பரலோகத்தை காட்டுங்கன்னா ஆண்டவர் காட்டுறதில்லை. ஏன் தெரியுமா? தாங்க மாட்டாங்க. பெரிய பெரிய ஊழியக்காரங்க ஆண்டவருக்குள்ளே ரொம்ப நிலச்சி நிற்கிறவங்களுக்கு ஆண்டவர் போய் பரலோகத்தை காட்டும் போது சொல்கிறாங்க, அதை பார்த்தோன்னே அப்படியே செத்தவனை போலானே அப்படின்றாங்க. பவுல் தானே எழுதுறாரு, அதை பார்க்கும் பொழுது செத்தவனை போலானேன். யோவான் எழுதுறார் திருவெளிப்பாட்டில், பரலோக வெளிப்பாடுகள் கிடைக்கும் போது நான் செத்தவனை போலானேன். அதை பார்க்கறதுக்கு கூட என்ன தேவைப்படுது? அதுக்குன்னு ஒரு பரிசுத்தம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உத்தரிக்கிற சிலத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை பண்ணுங்க. நரகத்திலேருந்து தப்பிக்கிறது ரொம்ப ஈஸி. என்னது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட இணைஞ்சிருந்தா, ரெகுலராக பாவ சங்கீதனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, சாவான பாவம் பண்ண உடனே பாவ சங்கீதனம் பண்ணிட்டா நரகத்திலேருந்து தப்பித்துக்கலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபம். ஆனால் உத்தரிக்கிற ஸ்தலத்திலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா பரலோகத்துக்கு ஈடான ஒரு பரிசுத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது முடியும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா தனொன்று இருக்காதீங்க. நிறைய பேர் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறீங்க வாழ்க்கையை. அவ்வளோ லைட்டு கிடையாது. இப்போ லைட்டாக எடுத்தால் அங்கே ஃபயர் ஆகிடும். அதனால் இப்போயே கொஞ்சம் உஷாராக நடந்துக்கோங்க. சரிதானா? அப்போது பர்கட்டரி இஸ் a state where those who died in God's friendship, உத்தரிக்கிற நிலையில் இருக்கிறவங்க எல்லாரும் கடவுளோடு நட்புறவில் மரித்தவர்கள், பரலோகத்துக்கு தீர்ப்பு பெற்றவர்கள். ஆனால் பரலோகத்துக்கு நுழைய முடியாத அந்த பரிசுத்தம் இல்லாததுனால அவங்க அந்த பரிசுத்தம் அடைகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? காத்திருக்கிறாங்க.
அடுத்த கேள்வி படிங்க. 211. தூய்மை பெறும் நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்கு எப்படி நாம் உதவ முடியும்? இப்போ இந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியுமா? எப்படி உதவி செய்கிறது வாசிங்க. புனிதர்களின் சமூக உறவினால் மண்ணுலகில் இன்னும் திரு பயணிகளாக இருக்கும் இறை மக்கள் தூய்மை பெறும் நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காக செய்யப்படும் இறைவேண்டல் சிறப்பாக நற்கருணை பலி வழியாக உதவ இயலும். மேலும் இருங்க என்ன பண்ண முடியும்? பூச வைக்க முடியும். அவங்களுக்காக ஜபங்களை ஏறெடுக்க முடியும். இப்போ நல்லா கவனிங்க. இது ஏன் முடியுது அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? புனிதர்களுடைய சமூக உறவை விசுவாசிக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ புனிதர்கள் எங்கே இருக்கிறாங்க? பரலோகத்தில் இருக்கிறவர்களும் புனிதர்கள் தான். உத்தரிக்கிற நிலையில் இருக்கிறவர்கள் அவங்களும் புனிதர்கள் தான். ஏன்? அவங்க தீர்ப்பு என்னது? பரலோக தீர்ப்பு தான். அப்போ பரலோகத்தில் இருக்கிறவங்களும் புனிதர்கள், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிறவங்களும், பூமியில் இருக்கிறவங்க. எத்தனை வசனம் சொன்னாலும் தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் உங்களை எப்படி வேணால் பாருங்கள், கடவுள் உங்களை புனிதராக தான் பார்க்குறார். எங்கே அது? எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் போங்க. எபேசியர் 2:19 வாங்க. எபேசியர் 2:19. எனவே இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேறு நாட்டினரும் அல்ல, இறை மக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள். என்ன பிரச்சனைனா, தமிழ் பைபிள்ல இறை மக்கள்னு போட்டிருக்கு. யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா? நீங்க வந்து புனிதர்கள்னு சொன்னீங்க. நான் வாசிக்கிறேன், இங்கிலீஷ் பைபிள்ல வாசிக்கிறேன், கேளுங்க. இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். So then you are no longer strangers, அந்நியர்கள் அல்ல. You are not aliens, வேற்று நாட்டின வேறு கிரகவாசிகளும் அல்ல. But you are fellow citizens with the saints. Saintsனா யாரு? அது தமிழ்ல என்னன்னு போட்டிருக்காங்க? இறை மக்கள்னு. நீங்கள் இறை மக்கள்லாம் கோயில் சர்ச்சுன்னு நினச்சிக்கிறீங்க. ஆனால் அங்கே இருக்கிற வார்த்தை என்னது? செயின்ட்ஸ். ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது புனிதர்களின் கூட்டத்தில் அங்கத்தினராக பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்தவர்கள். கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். யாருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க? அப்ப யாருக்கு சொந்தக்காரங்க? நீங்க யாருக்கு சொந்தக்காரங்க? இப்ப சொல்லுங்க, நீங்க புனிதர்களா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு புனிதர்னு பட்டம் சூட்டிட்டாரு. மரியாதையா பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ கற்றுக்கங்க. ஹல்லேலூயா. சரியா? எல்லாரையும் பார்த்து கேட்க தெரியுதுல்ல? சாமியாரை பார்த்து யோ சாமியார் மாதிரி நடந்துக்கன்னு சொல்கிறீங்க, சிஸ்டரை பார்த்து சிஸ்டர் மாதிரி நடந்துக்கங்கன்னு சொல்கிறீங்க, சிஎம்மை பார்த்து யோ சிஎம் மாதிரி நடந்துக்கன்னு சொல்கிறீங்க, பிஎம்மை பார்த்து பிஎம் மாதிரி நடந்துக்கன்றீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், புனிதர் நீ புனிதர் மாதிரி நட. சரிதானா? புனிதர்கள் மாதிரி நடக்கணும். ராஜா வீட்டு புள்ள ராஜா வீட்டு புள்ள மாதிரி நடந்துக்கணும். ராஜா வீட்டு புள்ளன்னா இளவரசன். இளவரசன் எப்படி இருக்கணும்? இளவரசன் மாதிரி நடந்துக்கணும். வீட்டு வேலைக்கார மாதிரி. இளைய மகன் ஆண்டவர்கிட்ட திரும்பி வரும்போது அதான் சொல்கிறான். இளைய மகன் ஞாபகம் இருக்கா? உதயமே இந்த நோமையில் உங்களுடைய வேலைக்காரனாக இருக்கக்கூட எனக்கு அப்பா என்ன சொன்னார்? அவன் சொன்னதை ஒரு பொருட்டுக்கு மதிக்கலை. முதல்ல சொல்கிறாரு, முதல்ல அவனுடைய கைகளுக்கு மோதிரத்தை அணிவியுங்கள். ஹல்லேலூயா. மோதிரம் எதனுடைய அடையாளம்? அதிகாரத்தினுடைய அடையாளம். இவனுக்கு இந்த வீட்டின் மீது உரிமை இருக்கிறது, இவனுக்கு என் சொத்தின் மீது உரிமை இருக்கிறது, இவருக்கு பரலோகத்தின் மீது உரிமை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உன்னை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள
உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சேர்ந்து சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உன்னை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ இந்த பகுதி என்ன சொல்லுதுன்னா, நீங்களும் நானும் புனிதர்கள் கூட்டத்தில் ஒரு அங்கத்தினர். உத்தரிக்கிற நிலையில் இருக்கிறவங்க புனிதர் கூட்டத்தில் அங்கத்தினர், பரலோகத்தில் இருக்கிறவங்க புனிதர் கூட்டத்தில் அங்கத்தினர். நம்ம 3 உலகத்தில் இருக்கிறவங்களும் அந்த புனிதர்களுடைய சமூக உறவில் அங்கத்தினராக இருக்கிறதுனால, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 2 பேர் சம்பாதிப்பாங்க, 3 பேர் சம்பாதிக்காமல் இருப்பாங்க. அப்போ இந்த சம்பாதிக்காதவங்க சாப்பிடாமலாம் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? அந்த 2 பேர் சம்பாத்தியத்தை இவங்களும் சாப்பிடுவாங்க. அப்படி தானே? அதே போல் பரலோகத்தில் இருக்கிற புனிதர்களுடைய புண்ணியங்களும் பூமியில் இருக்கிற திருச்சபையில் இருக்கிற புனிதர்களுடைய புண்ணியங்களும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கிற புனிதர்களுக்கு உதவி செய்ய முடியும். சொல்கிறது புரியுதா? இதுதான் இந்த டாக்குமெண்ட் சொல்லுது. புனிதர்கள் சமூக உறவை விசுவசிக்கிறேன்னு சொல்கிறீங்க. அப்போ உத்தரிக்கிற நிலையில் இருக்கிறவர்கள் உங்கள் குடும்பத்தில் அங்கத்தினர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்க. சரியா? இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்க, இறந்தவங்களுக்கு பூசை வைக்க போகிறோம். நம்ம இறந்தவங்களுக்கு பூசை வைக்கும் போது நம்ம யார் பேர் சொல்லி பூசை வைக்கிறோமோ அவங்களுக்கு தான் அது சேருமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்கிறது பார்ஷியலி கரெக்ட். என்னென்னா, நீங்கள் ஒரு ஆன்மாக்காக ஜெபம் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஆள் நரகத்துக்கு போயிட்டா அந்த பூசை யாருக்கு போகும்? ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, வேஸ்ட் பண்ண மாட்டார், அதை தூக்கி உத்தரிக்கிற நிலையில் இருக்கிற ஒரு ஆத்மத்துக்கு கொடுத்துருவார். சரிதானா? இப்போ நீங்கள் பூசை வைக்கிறவருடைய ஆன்மா பரலோகத்துக்கு போயிடுச்சுன்னா அந்த பூசை யாருக்கு போகும்? திருப்பி உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கு. அப்போது நீங்கள் வைக்கிற பூசையினுடைய பலன் யாருக்கு போகணும் அப்படின்றத தீர்மானிக்கிறது யார்? புரியுதா? இதனால தான் ஜெபமாலையில் மாதா ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்லிக்கும்? ஓ என் இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலந்தங்களை எல்லா ஆன்மாக்களையும் விசேஷமாய் உம்முடைய உதவி யாருக்கு அவசியமோ. அப்போ மோட்சத்துக்கு சேர்த்துக்கணும்னா ஆண்டவர் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இருக்க அந்த பூசைகள், அந்த ஜபங்கள்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எந்த ஆன்மா ரொம்ப ஆவலோடு காத்திருக்குதோ, எந்த ஆன்மா ஆண்டவருக்காக இயங்கிக்கிட்டு இருக்குதோ அந்த ஆத்மாக்கு அந்த புண்ணியத்தை கொடுத்து பரலோகத்துக்கு எடுத்துக்குவார். நான் சொல்கிறது புரியுதா? அதனால் நீங்கள் ஒருத்தருக்கு பூசை வைக்கும் போது இவெல்லாம் நரகத்துக்கு தான் போவான்னு நீங்கள் தீர்ப்பிடாதீங்க. தீர்ப்பிடுற வேலை நமக்கு இல்லை. இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போயிருப்பாங்கன்னு நீங்கள் தீர்ப்பிடாதீங்க. ஏன்? பரலோக தீர்ப்பு கொடுக்குற வேலையும் அது யார் வேலை? ஆண்டவருடைய வேலை. நம்ம வேலை மரித்த விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறது. யாருக்கு தேவையோ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த பலன்களை அவங்களுக்கு கொடுத்துருவார். சரிதானம்மா? இதானே நீங்களும் சொன்னீங்க? ஆமாம், தெளிவாக சொல்கிறேன். புரிஞ்சுதா? அதனால் நான் எங்கள் தாத்தாக்காக 100 பூசை வச்சுருக்கேன். உங்கள் தாத்தாக்கு தான் போச்சான்னு எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் தான் என்ன பண்ணுறாரு? யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் கொடுப்பார். சரிதானா? ஒரு சில பேர்லாம் என்ன பிளானிங் தெரியுமா? வீட்டில் சொத்து எழுதி வைக்கும் போது எழுதி வைக்காது, வாரம் ஒரு பூசை நீ எனக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி? வருஷத்துக்கு 300 பூசை வச்சா இவர் மோட்சத்துக்கு போய்டுற மாதிரி. ஏய், நீ இந்த உலகத்தில் செய்ய வேண்டியதை செஞ்சால் மட்டும்தான் நீ மோட்சத்துக்கு போக முடியும். மோட்சத்துக்கு தீர்ப்பு கிடச்சி நீ உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருந்தீனா வேணா எங்களால் உதவி செய்ய முடியும். நீ நரகத்துக்கு போய் உட்காந்துக்கிட்டா எங்களால் ஒன்றும் செய்ய.
ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஓகே, அடுத்த கேள்வி. மேலும் ஏழைகளுக்கு உதவுதல், பாவ மன்னிப்பு. கேள்வியா? அது பாயிண்ட் முடியலம்மா. மேலும் ஏழைகளுக்கு உதவுதல். ஏழைகளுக்கு உதவுறது, நீங்க ஏழை எளியவர்களுக்கு உதவும் போது யாருக்கு அது உதவலாம்? உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்கு உதவும். ரெண்டாவது, பாவ மன்னிப்பு, அருள் பலன்கள், தவ முயற்சிகள் கவனிங்க. வழியாகவும் பாவ மன்னிப்பு, அருளின் பலன்கள். இந்த பலன்கள் அப்படின்ற வார்த்தை என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா, கடைசி அந்த நோயில் பூசுதல் அருள் அடையாளம் கொடுக்கும் பொழுது திருத்தந்தையினுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து அவங்களுக்கு பரிபூர்ண பலன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுதான். இப்போ இந்த பரிபூர்ண பலன் எப்போ கிடைக்கும்னா, எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு புனிதருடைய திருத்தலத்துக்கு போகிறீங்களோ, முக்கியமான ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ண பலன் கிடைக்கிற திருத்தலம் எதுனா சாந்தோம் திருத்தலம். ஏன்? அங்கே என்ன இருக்குது? சாந்தோமில் என்ன இருக்குது? புனித தோமையாருடைய கல்லறை இருக்குது. அப்போ யாரெல்லாம் புனித தோமையாருடைய கல்லறையை சந்தித்து நல்ல பாவ சங்கீதனை செஞ்சு பூசையில் பங்கெடுத்து திவ்ய நற்கரனை வாங்கி திருத்தந்தையினுடைய கருத்துக்காக ஒரு பரலோக மந்திரம், ஒரு அருளிருந்த மரியே வாழ்க, ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் என்ற ஜபத்தை சொல்கிறாங்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பரிபூர்ண பலன் கிடைக்கும். ஒரு பரிபூர்ண பலன் போதும். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு ஆன்மாவை பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எத்தனை பரிபூர்ண பலன் தேவை? ஒரே ஒரு பரிபூர்ண பலன் போதும். சரிதானா? பாவ சங்கீதம் பண்ணது யாரு? நான். பூசையில் பங்கெடுத்து நன்மை வாங்கினது யாரு? நான். திருத்தந்தையினுடைய கருத்துக்காக ஜெபிச்சது யாரு? நானும் பரிபூர்ண பலன் எனக்காக பயன்படுத்திக்கலாம். அந்த பரிபூர்ண பலனை மரித்த ஒருவருக்காக உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்காகவும் நீங்கள் நினச்சிங்கன்னா உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுற பல ஆத்மாக்களை ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவையாவது நீங்கள் மோட்சத்துக்கு அனுப்பி வைக்கலாம். நினைக்க மாட்டீங்களே? நீங்கள் நினைக்கலல்ல, மாட்டினீங்கன்னா தெரியும். அப்புறம் ஐயோ உத்தரிக்கிற ஸ்தலத்தை நான் மாட்டிக்கிறேனே, யாராவது உதவ மாட்டீங்களான்னு நீங்கள் கேட்பீங்க. அப்பயும் இந்த மாதிரி அருளாலயத்தில் உட்காந்துக்கிட்டு 4 பேர் சொல்லாங்க, வாய்ப்பு இருக்கும்போது ஏதாவது செய்யுங்க. பாவம், அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை. அவங்களுக்காக ஏதாவது செய்யுங்க. பரிபூர்ண பலன் பெறும்படி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை தயவு செய்து செய்யுங்கள். அடுத்தது, தவ முயற்சிகள் வழியாகவும் உதவலாம். சரியா? நீங்க தவங்கள், ஜபங்கள், பொருத்துனல்கள், திருப்பயணங்கள் வாரியாக உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு உதவ முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக திருப்பலிகள் ஒப்பு கொடுப்பதனால் நீங்கள் உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்கு உதவ முடியும். சரியா? அடுத்தது, புனிதர்களின் சமூக உறவினால் இது சாத்தியமாகிறது. ஓகே, இப்போ 212 வந்துடுங்க. நரகம் என்றால் என்ன? நரகம் என்றால் என்ன? வாசிங்க. நரகம் என்பது சுதந்திரமாக தாங்களே தேர்வு செய்ததால் சாவான பாவத்தில் இறப்போருக்கு கிடைக்கும் முடிவில்லா தண்டனை ஆகும். யாரெல்லாம் சாவான பாவத்தோடு இறந்து போகிறார்களோ அவர்கள் எல்லாரும் என்ன பெறுகிறார்கள்? நரகத்தை பெறுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பிரியமான சகோதர சகோதரர், இந்த சாவான பாவத்துக்கு ரொம்ப பயப்படணும். இன்னும் சொல்லப்போனால், ஒரு ரோட்டில் நடக்கும்போது ஆக்சிடெண்ட்டுக்கு பயப்படுறதை விட சாவான பாவத்தை குறித்து பயப்படணும். ஏன்னா ரோட்டு ஆக்சிடெண்ட் உங்களுடைய உடலை மட்டும்தான் கொல்ல முடியும். ஆனால் சாவான பாவம் உங்கள் ஆவியையும் ஆத்மத்தையும் கொன்றும். ஆத்மாவை உள்ளே இருக்கிற ஆவியை கொன்றும். அந்த ஆன்மா நரகத்தில் போய் பாடுபடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வரலை, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் கூட நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தால் தான் உத்தரிக்கிற ஸ்தலத்துக்குள்ள நுழைய முடியும். சாவான பாவம் செஞ்சு ஆவி செத்து போச்சுன்னா எங்கே போனோம்? நரகம் என்பது ஒன்று உண்டு. நரகத்தை பற்றி பேசினாலே அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா இன்றைக்கி பிசாசுடைய டாக்டிக்ஸே என்ன தெரியுமா? நரகம்னு ஒன்று இல்லைன்றத
நம்ப வைக்கிறது தான். நரகம் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் நரகத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் படைக்கலை. நரகத்தை ஆண்டவர் எதுக்காக படைச்சார்? சாத்தானுக்காகவும் சாத்தானோடு சேர்ந்து தள்ளப்பட்ட பிசாசுகளுக்காகவும் மட்டும்தான் அவர் நரகத்தை படைத்தார். அப்போ எந்த மனிதர்களுடைய ஆன்மாக்கள் நரகத்துக்கு போகுதுன்னா, யாரெல்லாம் ஆண்டவரோடு நிற்காமல் பிசாசோடு நிற்க பழகுகிறார்களோ அவர்களுடைய ஆன்மாக்கள் தான் நரகத்துக்கு போகுது. நீங்கள் ஒருத்தர் கூட நரகத்துக்கு போகவே கூடாது. நம் குடும்பங்களில் இருக்கிற ஒருத்தர் கூட நரகத்துக்கு, தயவுசெய்து வாயை விட்டு நாசமாக போவேன்னு யாரையும் திட்டாதீங்க. நாசமாக போகிறதுனா நரகத்துக்கு போகிறது தான். அப்படிலாம் வாயிலேருந்து வரக்கூடாது. திட்டாதீங்க, அது கொடூரமானது. நரக காட்சிகளை பற்றி இன்னொரு நாள் நம்ம இன்னும் விலாவரிய வாய்ப்பு கிடைக்கும்போது பேசுவோம். நரகம் ரொம்ப கொடூரமானது. டொன்போஸ்கோ போன்ற புனிதர்கள் எல்லாம் நரகத்துக்கு போய் அங்கே இருக்கிற அந்த கோர காட்சிகளை கண்களால் பார்த்தவர்கள். அங்கே நரகத்தில் இருக்கிற புழு ராட்சச புழுவாக உட்காந்து தின்னுமா. பைபிளில் இருக்குது. அங்கே இருக்கும் புழு சாகாது. அந்த நெருப்பு கடலில் நீங்கள் தள்ளப்படுவீர்கள். டொன்போஸ்கோ சொல்கிறாரு, அந்த அந்த ஒரு பெரிய கடல், நெருப்பு கடல் அங்கே இருக்குது. ஆனால் நெருப்புனா ஒளி இருக்கணும்ல. அவர் சொல்கிறாரு, அந்த நெருப்பில் சூடு மட்டும்தான் இருக்குது, ஒளியே கிடையாதுங்கிறார். இருட்டாக இருக்குது அப்படிங்கிறார். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, அந்த நரக நெருப்புக்குள்ளே நம்ம போய் சிக்கிக்க கூடாது. அது ரொம்ப சுலபம். ரெகுலராக நீங்கள் பாவ சங்கீதனை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா நரகத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம். இதை சொல்லியும் வாரத்துக்கு ஒரு தடவை பாவ சங்கீதனை செய்ய மனசு வரலை அப்படின்னா பயம் இல்லைன்னு அர்த்தம். தாவீது சொல்றான், பிள்ளைகளே வாங்க, கடவுளுக்கு எப்படி பயப்படுறது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இறை அச்சத்தை நான் உங்களுக்கு, தேவ பயம் ஞானத்தினுடைய தொடக்கம். ஏங்க ஒரு போலீஸ்காரனுக்கு பயப்படுறீங்க, அரசியல்வாதிக்கு பயப்படுறீங்க, ஒன்றும் பண்ணாத சாமியாருக்கே பயப்படுறீங்க. ஆனால் ஆண்டவருக்கு சில பேருக்கு பயம் இல்லை. ஏன்னா இந்த கோயில் பூனைக்கு சாமி பயம் வராதான். ஏன்னா அங்கேயே கிடக்குதில்ல அந்த திமிரு. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து வாசிங்க. கடவுளிடமிருந்து என்றென்றைக்கும் பிரிக்கப்படுவதுதான் முதன்மையான வேதனை ஆகும். முதல் வேதனை என்னது? கடவுளிடமிருந்து பிரிவு. நரகத்தில் இருக்கிறவர்கள் கடவுளை சந்திப்பது இல்லை. கடவுளிடமிருந்து பிரிவு. ஏன் அவங்களால கடவுளை சந்திக்க முடியாது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அவர்களுக்கென்று தன்னுடைய கதிரை திறந்து கொடுத்தாலும் அவங்களால ஆண்டவர் பக்கத்திலேயே வர முடியாது, நெருங்க முடியாது. அதனால் டொன்போஸ்கோ பார்க்குறாரு, இந்த மக்கள் தரத்தெரிக்க ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்க? அவங்களால ஆண்டவருடைய பிரகாசத்தில் நிற்க முடியல, நரகத்துக்கு ஓடுறாங்க அப்படிங்கிறார். அதனால தான் இங்கே போட்டிருக்கு, அவர்களாகவே நரகத்தை தேர்வு செய்து கொள்கிறார்கள். எவன் ஒருவன் சாவான பாவத்தை தேர்ந்தெடுக்கிறானோ அவனுக்கென்று அவனே நரகத்தை தேர்வு செய்கிறான். வாசிங்க. அவரில் மட்டுமே நாம் வாழ்வையும் பேரின்பத்தையும் காண இயலும். இயேசுவில் மட்டுமே நாம் வாழ்வையும் பேரின்பத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் காண முடியும். அவற்றிற்காகவே நாம் படைக்கப்பட்டோம். அதற்காகவே படைக்கப்பட்டோம். எதுக்காக? பரலோகத்துக்காகவே படைக்கப்பட்டோம், மோட்சத்துக்காகவே படைக்கப்பட்டோம். வாசிங்க. இவ்வுண்மையை சபிக்கப்பட்டவர்களே என்னிடமிருந்து அகன்று போங்கள் என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள் என்ற வார்த்தைகள் மூலம் கிறிஸ்து அறிவித்தார். ஒரு சில பேர் சொல்கிறாங்க, நரகம்னு ஒன்று இல்லை, நரக நெருப்புன்னு ஒன்று இல்லை, அதெல்லாம் சும்மா ஓம அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு? அநியாயம் செய்தவர்களே என்னிடமிருந்து படைப்பின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் அணையாத நெருப்புக்குள். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாது. அதுக்கு தேவையான தயாரிப்பை நீங்கள் அந்த நாட்களில் செய்ய வேண்டும். மரித்த நம்பிக்கையாளர்கள் எத்தனை பேரை நீங்கள் மோட்சத்துக்கு அனுப்ப முடியுமோ தயவுசெய்து உங்களோட ஜபங்களாலும் தவங்களாலும் வேண்டுதலாலும் அவர்களை மோட்சத்துக்கு அனுப்பி வையுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தயவு செய்து நீங்கள் நரகத்தில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் இந்த பூமியில் வாழும் பொழுது எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும்
நீங்கள் நரகத்துக்கு போகிறீர்களா பரலோகத்துக்கு போகிறீர்களா என்கிற தீர்மானத்துக்கு அது நம்மை இட்டு செல்லும். ஆகவே இந்த நற்கருணை ஆராதனை வேளையிலும் கூட பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர்கிட்ட உங்களை முழுசாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் எந்த நிலையில் இருந்தாலும் என் பாவத்திலிருந்து என்னை விடுவிக்க எனக்காக இறங்கி வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லுங்கள். இந்த நற்கருணை ஆராதனை முழுவதிலும் அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சி மன்றாடி உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள்.